வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமா 2024 எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிய திரைப்படங்கள் ஒரு பார்வை. என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம கேப்டன் மில்லர் முதல் கங்குவா திரைப்படம் வரை 2024ஆம் ஆண்டு தமிழ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்ய தவறிய திரைப்படங்கள் ஒரு பார்வை. என்னென்ன படம்ன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆண்டு வந்து கேப்டன் மில்லர் 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வந்து பல படங்கள் ஹிட் ஆகியிருக்கு. அதே சமயம் வந்து படங்கள் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்ய தவறியும் இருக்குது. இந்த வகையில் வந்து 2024ஆம் ஆண்டு வெளியான படங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமாக வந்து நம்ம அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்ய தவறிய சில படங்கள் ஒன்று தான் கேப்டன் மில்லர். தனுஷ் சார் நடிப்பில் அருண் மாத்தேஸ்வரன் இயக்கத்தில் உருவான இந்த படம் வந்து கேப்டன் மில்லர். தனுஷோடைய கெட்டப், அப்புறமேட்டு படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் அனைத்தும் படத்தில் வந்து மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் வந்து கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சு. தனுஷ் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற தவறியதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து லால் சலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினி சார் கேமியோ ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமாக நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அவரின் மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் முதல் முறையாக நடிச்சிருக்காருன்றது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் வந்து பொதுவாகவே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதைக்களம் கொண்ட படங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதே போல் தான் லால் சலாம் திரைப்படம் வந்து கிரிக்கெட்டை தொடர்புடைய ஒரு படம்ன்றனால இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. குறிப்பாக வந்து ஜெயிலர் என்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு வந்து நம்ம ரஜினி சார் நடிக்கிற இந்த படம் வந்து லால் சலாம், அந்த படம் வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியான இந்த படம் வந்து சுமாரான வரவேற்பை தான் பெற்றுச்சு. இது மிகப்பெரிய ரசிகர்கள், அதாவது இது ரஜினி ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதில் மூணாவது வந்து விக்ரம் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நம்ம கமல் சாருடைய நடிப்பில் வெளியான படம் தான். சங்கருடைய தயாரிப்பில் வந்து கமல் சார் நடித்த படம் இந்தியன். தமிழ் சினிமாவிலேயே மாபெரும் வெற்றி பெற்ற படமான இந்தியன் படத்தோடைய 2ஆம் பாகம். அது பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகலை. ஆனால் தமிழ் சினிமாவிலே வந்து மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உண்டான படங்களில் ஒன்றா இந்தியன் 2 அதுவும் அப்படி ஆயிடுச்சு. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஜூலை மாதம் வெளியான இந்த படம் வசூலில் வந்து சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம் இல்லை, அதுவும் இல்லை. இந்த படம் தோல்வியில் இந்தியன் 3யும் ஒரு சரி கட்டணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அது என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஃபோர்த் வந்து சூர்யாவுடைய திரைப்பயணத்திலே மிகப்பெரிய பொருட்களில் உருவான இந்த திரைப்படம் தான் கங்குவா. சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் கடந்த மாதம் வெளியான இந்த படம் வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. சூர்யா சாரோட படங்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாச்சுன்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. படத்தோட ட்ரைலரும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதாகவும் இந்த படத்துக்கு வந்து அந்த அதிகமாக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி வசூல் அப்படின்ற ஒரு படம் வந்து கங்குவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க. ஆனால் படம் வெளியான பிறகு தான் அதுக்கு நேர்மறையான ரிசல்ட் கிடச்சிது. ரசிகர்களின் கடுமையான அந்த ட்ரோலுக்கு வந்து கங்குவா திரைப்படம் வந்து ஆளாச்சு. சூர்யா சாரோட ரசிகர்கள் ஏமாற்றத்துக்கு ஆளானாங்கன்றது கண்டிப்பாக நம்ம இதை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து 2024 பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்காத படங்கள் இதுதான். நம்ம அடுத்த அப்டேட்னு பார்ப்போம். தேங்க்யூ.